எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மாங்காய் தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மாங்காய், பச்சை மாங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. லேசாக பழமாகவும் காயாக ரெண்டும் கலந்ததாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாங்காவை நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடாய் வந்து எடுத்து அதில் தண்ணி வந்து இந்த மெஷரிங் கப்பில் வந்து ஒரு 300 ml காண்ட இருக்குது, ஒரு பெரிய டம்ளர் அளவு இருக்குது. அதை எடுத்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து 2 துண்டாக வெட்டி போட்டுருங்க. அப்புறம் அரைச்சி வச்ச அந்த மாங்காய் இதையும் எடுத்து அதில் போட்டுட்டு லேசாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வந்து ஒரு 100 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை போதும். அது அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வத்துற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி சமைச்சி வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்க வந்து சாப்பிடட்டும். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து அனுப்புங்க. நன்றி.